மாணவர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு குறுநிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதை விட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் தேர்ச்சி மட்ட இலத்திரனியல் தேர்ச்சி மட்டம் 9.4 இலக்க சுற்றுகளை பற்றி பார்க்க போகிறோம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தது ஒப்பமை பற்றி பார்த்து நாங்கள் செயற்பாட்டு இருவாக்கியை பற்றி பார்த்துனாங்க. இந்த முறை நாங்கள் பார்க்க போகிற விடயம் இலக்க சுற்றுகள், அதாவது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லுவோம். முக்கியமாக இது மிகவும் எளிமையான ஒரு பாடம், மிகவும் இலகுவாக விளங்கக்கூடிய ஒரு பாடம். இதை இந்த நோக்கம் இலக்க சுற்றுக்களின் செயற்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு தர்க்கப்படலை, அதாவது நீங்கள் இதில் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற விடயங்கள் அதாவது படலைகளை பற்றி பார்க்க போகிறீங்க, தர்க்கப்படலைகளை பற்றி பார்க்க போகிறீங்க. அதில் வகை இருக்குது, அதாவது அண்ட், ஓர், நாட், நேண்ட், எண்ணோர், எக்ஸோர்ன்னு சொல்லி அதுண்ட வகைப்படுத்துவோம். அந்த தர்க்கப்படைகளை நாங்கள் வகைப்படுத்துவோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது அதை வச்சுக்கொண்டு என்ன மாதிரி அதை சுற்றுக்களை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு தர்க்கப்படலையை ஒரு தர்க்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன மாதிரி அந்த சுற்றுக்களை டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி கோவைகளை நாங்கள் உருவாக்குறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். தர்க்கப்படலை ஒன்று இருந்தால் அதுண்ட கோவைகளை நீங்கள் என்ன மாதிரி உருவாக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்தது தரப்பட்ட நிபந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி எளிய சுற்றுக்களை நீங்கள் எப்படி உருவாக்கலாம், அதாவது ஒரு சுற்றுக்களை ஒரு தர்க்கப்படலை சுற்று தந்துச்சுன்னு சொன்னால் அதுண்ட சமன்பாட்டை நீங்கள் சமன்பாட்டை என்ன மாதிரி பெறுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி அதோட உண்மை அட்டவணை, அதோட உண்மை அட்டவணைன்னு சொல்லி நாங்கள் பின்னால் பார்ப்போம். அதோட உண்மை அட்டவணையை நாங்கள் என்ன மாதிரி உருவாக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உண்மை அட்டவணையிலேருந்து என்ன மாதிரி அதோட சமன்பாடை உருவாக்குறது, உண்மை அட்டவணையிலேருந்து என்ன மாதிரி அதோட சுற்றுக்களை, அதாவது தர்க்க சுற்றுக்களை என்ன மாதிரி உருவாக்குறதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். முதலாவது பார்ப்போம் இலத்திரனிகள்னு சொன்னால் என்ன, இலக்கம்னு சொன்னால் என்ன, இலக்கம்ன்றா டிஜிட்டல். ஸோ இலக்கம்னு நாங்கள் சொல்கிறது டிஜிட்டல். இங்கே நாங்கள் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நாங்கள் பார்க்க போகிற இலக்கம்னு நாங்கள் கதைக்கிறது 1 அல்லது 0 அல்லது 1. அதாவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு அனலாக்னு சொன்னால் நேரத்தோடு, அதாவது வோல்டேஜ் இதில் வோல்டேஜ்னு சொன்னால் இந்த நேரத்தோடு இந்த வோல்டேஜ் குறைஞ்சி கூடிக்கொண்டு வரப்போகுது. இல்லை டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் அப்படி இல்லை. டிஜிட்டலுக்கு 2 வேல்யூ தான். அதாவது நாங்கள் டிஜிட்டல் 2 வேல்யூ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று 0 இருக்கலாம் அல்லது 5 வோல்டேஜ். இது 0 இருக்கலாம் அல்லது 5 வோல்டேஜ். அல்லது இதை நாங்கள் சொல்லலாம் உயர்வு, தாழ்வு அல்லது உயர்வு. அது மேக்ஸிமமாக இருக்கலாம் அல்லது மினிமமாக இருக்கலாம். அல்லாத ஒரு வோல்டேஜ் 0 இருக்கலாம், 5 வோல்டேஜ் அல்லது 0 இருக்கலாம், இது 1 இருக்கலாம். அப்போ இந்த கண்டிஷன் தானே, அதை நாங்கள் கொடுக்க போகிற இன்புட், அதாவது உள்ளீடு 0 அல்லது 1 தான் இருக்கு. அனலாக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அனலாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த டைமோட இதை மாறிக்கொண்டு போகும். டைம் மாற மாற அதோட பெருமானம் மாறிக்கொண்டு போகும். இங்கே அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அது 0 இருக்கும், குறிப்பிட்ட டைமுக்கு அது 1 இருக்கும். அப்போ இது 0, 1, 0, 1ன்னு சொல்லி மாறிக்கொண்டு போகுது. இதே மாதிரி 0, 1 இப்படி தான் சொல்லுவோம் டிஜிட்டல் சிக்னல். 0, 1 இங்கே 0, 1, 0, 1, 0. அப்போ அந்த அவுட்புட் இன்புட் நீங்கள் இன்புட்டோ அவுட்புட்டோ அங்கே டிஜிட்டல் சிக்னல்னு சொன்னால் அது ஒன்றில் மினிமம் மேக்ஸிமம் அல்லது உயர்வு தாழ்வு அல்லது 0, 1, 0, 1 சொன்னால் அல்லது ஒரு வோல்டேஜ் 0 வோல்டேஜ் 5 வோல்டேஜ் அப்படி மாறிக்கொண்டு போகும். அப்போ இப்படியான சிக்னல்ஸை தான் சொல்லுவோம் நாங்கள் டிஜிட்டல் சிக்னல்ஸ்ன்னு சொல்லி. அடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி நம்பர்ஸ், அதாவது ஒரு நம்பர்ன்னு சொன்னால் அதை என்ன மாதிரி டிஜிட்டலாக மாற்றுறேன்னு சொல்லி. இந்த 9 டிஜிட்டல் நம்பர் இது அனலாக், இது 9 டிஜிட்டல் அதாவது இது டெசிமல், இது பைனரி. அதாவது பைனரி நம்பர், டிஜிட்டல் நம்பர். அப்போ என்ன மாதிரி நாங்கள் 9, அதாவது ஒரு அனலாக் நம்பர், அதாவது டெசிமல் நம்பரை நாங்கள் டிஜிட்டலாக மாற்றுறேன்னு சொன்னால் 9 என்ன செய்யணும்னு சொன்னால் 2 பிரிக்கும். என்ன சொன்னால் இங்கே 2 0 அல்லது 1. அப்போ இங்கே 2 அடுக்காத்தான் நாங்கள் எடுக்க போகிறோம் டிஜிட்டல். அடுத்த 2 பிரிச்சிங்கன்னு சொன்னால் 4. அப்போ மிச்சம் 1. அப்போ 9 பிரிச்சிங்கன்னு சொன்னால் அதில் பெருமானம் 4 தர 2 8, 1 மிச்சம். அடுத்த திருப்பி 2 பிரிங்க, 2 பிரித்து கொண்டீங்கன்னா 2 இங்கே மிச்சம் 0, மிச்சம் ஒன்றும் இல்லை. அடுத்து 2 பிரிங்க, 2 பிரிச்சிங்கன்னு சொன்னால் திருப்பி 1, இங்கே மிச்சம் 0. அப்போ இதில் உங்களோட வர்ற போகிற இது 9 என்னென்று எழுதலாம்னு சொன்னால் 1 0 0 1. அப்போ அதைத்தான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். 1 0 0 1 9. அப்போ அது இந்த டிஜிட்டல் தான் நீங்கள் அனலாக்காக மாற்றலாம். அது என்னென்னு மாற்றலாம்னு சொன்னால் டெசிமலாக மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் இது 0வது இடம், 2 0வது இடம், இது 2 முதலாம் இடம், இது 2 2ஆம் இடம், இது 2
மூன்றாம் இடம். அப்போ 1 தர 2 சைவராம் இடம். இதில் சைவர் இருக்குது. சைவர் தர 2 முதலாம் இடம், சைவர் தர 2 ரெண்டாம் இடம், 2 மூன்றாம் இடம். இதை நீங்கள் சுருக்கலாம். இது வந்து 8 வரும், இது சைவர், இது சைவர், இது வந்து 1 வரும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 9 வரும். அப்போ இதை பற்றிய மேலதிக விளக்கங்கள் வந்து நீங்கள் ஐடியில் பார்த்துருப்பீங்க பாடநெறியில். டிஜிட்டலை எப்படி டெசிமல் எப்படி பைனரியாக மாற்றுறது, பைனரியாக திருப்பி என்ன மாதிரி டிஜிட்டலாக மாற்றலாம்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் இந்த பாடநெறியில் நாங்கள் பார்க்க போகிற விடயங்கள் வந்து சைவர் 1 அது 2 தான் பார்ப்போம். சைவர் வேறு ஒரு நம்பரும் இங்கோட இந்த இலக்க இலத்திரனியல்ல வராது. 2 இலக்கம் தான். அதாவது சைவர் 1 அல்லது மினிமம் அல்லது மேக்சிமம், கூட குறைவு, தாழ்வு உயர்வு அல்லது ஒரு வோல்டேஜ், சைவர் வோல்டேஜ் 10 வோல்டேஜ், அதில் தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கப்போம். இப்போ வந்து இலக்க சுற்றுக்கள். இப்போ இலக்க சுற்றுக்கள்னு சொல்ல, அதாவது டிஜிட்டல் சர்க்கிட்ஸ். அப்போ இலக்க சுற்றுக்கள்னு சொன்னால் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இலக்க சுற்றுக்கள்னு சொன்னால் இது ஒரு சாதாரணமான ஒரு சுற்று தான். இப்போ நீங்கள் இதில் ஒரு சாதாரணமாக இது வந்து ஒரு இலக்க சுற்று. அப்போ இது வந்து ஒரு சாதாரணமான சுற்று. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சுவிட்ச் இருக்குது. அப்போ இதுதான் இதைத்தான் சொல்லுவோம் இலக்க தர்க்க படலைகள்னு சொல்லி. நாங்கள் பின்னால் பார்க்க போகிறோம். இதைத்தான் சொல்லுவோம் படலைகள்னு சொல்லி. அப்போ இலக்க சுற்றுன்னு சொன்னால் அங்கே என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இலக்க சுற்றுக்கள் 1க்கு மேற்பட்ட உள்ளூட்டையும் ஒரு வெளியீட்டையும் கொண்டிருக்கு. இப்போ இலக்க சுற்றுன்னு சொன்னால் என்ன கருத்துன்னு சொன்னால் 1க்கு மேற்பட்ட உள்ளீடு. அப்போ அங்கே வந்து 1க்கு மேல், அதாவது இன்புட் வந்து 1க்கு மேல் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், என்னவாயும் இருக்கலாம். உங்களோட சிலபஸில் வந்து மேக்சிமம் அந்த அதாவது உங்களோட 3 இன்புட், அதாவது 3 உள்ளீடுகளை வச்சு தான் உங்களோட சிலபஸ் வந்து போட்டிருக்கணும். அதாவது உங்களோட சிலபஸில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் வந்து உங்களுக்கு 3 உள்ளீடுகள் வரைக்கும் போனால் காணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் அதுக்கு மேலே உள்ளீடுகள் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் கணக்கு இதில் அதாவது தியரியல் விளங்கப்படுத்தல 2 உள்ளீடுகளை தான் பயன்படுத்துவோம். என்னென்னு சொன்னால் அது வந்து மிகவும் இலகுவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் உள்ளீடு, இன்புட். அதைத்தான் சொல்லுவோம் உள்ளீடுன்னு சொல்லி. அப்போ 2 உள்ளீடு இருக்குது. இங்கே வந்து 2 உள்ளீடு இருக்குது. இதைத்தான் சொல்லுவோம் அவுட்புட்ன்னு சொல்லி, அல்லது வெளியீடு. அப்போ ஒரு வெளியீடு கட்டாயமாக வெளியீடு வந்து 1 தான் இருக்கும். உள்ளீடு வந்து எத்தனையாயும் இருக்கலாம். நீங்கள் உள்ளீடு வந்து எத்தனை உள்ளீடையும் நீங்கள் கொடுக்கலாம். 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம். அப்போ இது வந்து என்ன கண்ட்ரோல் பண்ண போகுது? அப்போ இதில் வந்து ஒரு பல்ப் இருக்குது, ஒரு உங்களுக்கு ஒரு மின்கலம் ஒன்று இருக்குது. அப்போ மின்கலமும் பேட்டரியும் இதில் தொடுத்துருக்கு. அப்போ நாங்கள் கொடுக்குற உள்ளீடு வந்து நாங்கள் மாற்றலாம். உள்ளீடை வந்து இதை 1 க்ளோஸ் என்ன உள்ளீடு வந்து 2 உள்ளீடு இருக்குது. அப்போ 2 உள்ளீடு இருந்தால் உங்களுக்கு இதில் என்ன செய்யலாம்னா 1 க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கலாம், இல்லை 2 க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கலாம், இல்லை 2 திறந்து வச்சிருக்கலாம். இப்போ எத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது புள்ளி விவரவியலில் படிச்சிருப்பீங்க, எத்தனை வழிமுறைகள் இருக்கும். இங்கே 2 4 வழிமுறைகள் இருக்கு. அதாவது இங்கே 2 வந்து ஓப்பனாக இருக்கலாம், S1 ஓப்பனாக 2 ஓப்பனாக இருக்கலாம், திறந்திருக்கலாம், அல்லது 1 இது S1 திறந்திருக்கலாம், ஆஃபாக இருக்கலாம். சுவிட்ச் ஆஃப் ஒன்று பார்க்கலாம். அடுத்து வந்து இது ஆஃபாக இருக்கும், சுவிட்ச் வந்து க்ளோஸாக இருக்கும். அடுத்து 2 1 மாறி இருக்கலாம். அப்போ இது 1 இருக்கும், இது ஆஃபாக இருக்கும், இது ஆஃபாக இருக்கும், இது 1 இருக்கும், 2 ஆஃபாக இருக்கும், எல்லாம் 2 1 இருக்கும். அப்போ இப்படியான சந்தர்ப்பமாக இதை வந்து இதில் ஓப்பன் க்ளோஸ், அதாவது திறந்திருக்கு, திறந்து மூடி இருக்கு, மூடி திறந்திருக்கு, திறந்திருக்கு. அப்போ இது வந்து இதை நாங்கள் டிஜிட்டலாக போடுறோன்னு சொன்னால் நாங்கள் ஓப்பனை வந்து திறந்திருக்கிறத வந்து சைவரண்டு போடுவோம், மூடி இருக்கிறத வந்து க்ளோஸ்ட், அதாவது 1 போடுவோம். அப்போ க்ளோஸ்ட். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூடி இருந்தால் சுவிட்ச் 1 இருக்கேக்கலாம், 1 சைவர் 1. அப்போ இதுதான் அதாவது சாத்தியமான நிலைகள். அதாவது 2 சுவிட்ச் இருக்குது. 2 சுவிட்சும் வந்து ஆஃப் ஆகிருக்கலாம், அல்லது ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்து ஒரு சுவிட்ச் 1 இருக்கலாம், அல்லது எது வேணுமென்றாலும் மாறியும் இருக்கலாம். இந்த சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கலாம், இந்த சுவிட்ச் 1, அதே மாதிரி இந்த சுவிட்ச் 1, இந்த சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கலாம், அல்லது 2 1 இருக்கலாம். அப்போ எங்கள்கிட்ட இன்புட் வந்து இங்கே வந்து 2 இன்புட் இருக்குது. அப்போ இன்புட்டை நாங்கள் கொடுக்குறது வந்து சைவர்னு தான் கொடுப்போம். அப்போ இது சைவர் இன்புட் ரெண்டா பல்ப் எரியுது பார்க்கணும். சைவர்னு சொன்னால் 2 திறந்துருக்கு. அப்போ 2 திறந்துருக்குண்ணா, இதுதான் சைவர் 2 திறந்துருக்கு. 2 திறந்துருக்குன்னா பல்ப் எரியாது. அப்போ பல்ப் எரியாடில் அதுங்க எரியாடில் சைவர். அப்போ சைவராக இருக்கல எங்கள்கிட்ட எந்த விதமான சிக்னலும் இதில் பெறாது. பல்ப் எரியாது. 1 ஆஃப் பண்ணுவோம். 1 ஆஃப் பண்ணிங்கன்னு சொன்னால் 1 நீங்கள் ஒன் பண்ணலாம், 1 ஆஃப் பண்ணணும். அப்போ இது வந்து 1, இது சைவர். அப்போ இது ஒன் பண்ணி இருக்கிறபடியாக இது சைவராக இருக்குது.
ஆஃப் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னாலும் லைட் எரியாது. ஏன்னு சொன்னால் இதுக்கால மின்னோட்டம் ஓடாது. ஒரு பூரணமான சுற்றாக இருக்காது, மின்னோட்டம் ஓடாது. இப்போ மாறி இருந்தாலும் எங்களுக்கு இது ஒன்றா இருந்து இது ஆஃபாக இருந்தாலும் எங்களுக்கு மின்னோட்டம் ஓடாது. அப்போ எப்போ மின்னோட்டம் ஓடும்? ரெண்டும் ஒன்றா இருக்குது. ரெண்டு சுவிட்சை நீங்கள் ஒன்றாக்கி விட்டீங்கன்னு சொன்னால் என்னடாக்கும், இதுக்கால மின்னோட்டம் ஒன்று ஓடும், இந்த பல்ப் வந்து எரியும். அப்போ அந்த எரிகிறத கட்டத்தை வந்து இங்கே ஒன்று போடும். அப்போ நாங்கள் இந்த பாடநெறியில் கதை கேட்கல வந்து என்னத்தை கதைக்கிறோம்னு சொன்னால் சைவரும் ஒன்றும் தான். என்னத்தை எடுத்தாலும் நாங்கள் சைவரையும் ஒன்று தான் போடுவோம். ஒன்று ஆஃப் பண்ணாலும் சைவர் ஒன்று, மேக்சிமம் எரியுது எரியலியன்று சொன்னாலும் எரியலியண்டா சைவர், எரியுமெண்டா ஒன்று, தாழ்வு உயர்வென்றாலும் ஒன்று சைவர். அப்போ இங்கே வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நாங்கள் டிஜிட்டலை தான் பற்றி கதைப்போம். இங்கே வந்து வேறு இடைப்பட்ட வேல்யூ 0.9 0.1 0.2 அல்லது 1.5 அப்படி நாங்கள் கதைக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் டிஜிட்டல் வச்சுருக்கோம். ஒன்று சொன்னால் ஒன்று எடுப்போம், ஓஃப்ன்னு சொன்னால் சைவரண்டு எடுப்போம். அதே மாதிரி உயர்வண்டு சொன்னால் ஒன்று எடுப்போம், தாழ்வண்டு சொன்னால் சைவரண்டு எடுப்போம். அல்லது எரியுதுன்னு சொன்னால் ஒன்று எடுப்போம், எரியாது சைவரண்டு எடுப்போம். அப்போ இந்த டிஜிட்டலை வச்சு தான் நாங்கள் இந்த பாடநெறியில் வர்ற எல்லா விஷயமும் வந்து இந்த டிஜிட்டல் நம்பரை வச்சு, அதாவது சைவரையும் ஒன்றையும் வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் விளங்கப்படுத்தி கொண்டு போக போகிறோம். இப்போ பார்ப்போம் தர்க்க படலைகள்ன்ட்டா என்ன. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இதில் பார்த்த விஷயம் வந்து இதுதான் படலை. இதைத்தான் சொல்லுவோம் படலை என்று சொல்லி. படலை என்று சொன்னால் இதில் உங்களுக்கு 2 இன்புட் இருக்குது. இது ரெண்டும் உள்ளீடு ஒரு வெளியீடு. அப்போ அதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். படலை என்று சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது நாங்கள் முதலே பார்த்து நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இன்புட் இருக்கலாம், அதாவது உள்ளீடு இருக்கலாம். அப்போ நாங்கள் இங்கே உங்களோட சிலபஸில் கூட 3 இன்புட்டுக்கு, அதாவது உள்ளீடுக்கு தான் போகலாம். அதாவது வெளியீடு வந்து ஒன்று, அது கட்டாயம். வெளியீடு வந்து கட்டாயம் ஒரு வெளியீடு தான் இருக்கும். அதாவது உள்ளீடு எத்தனையும் இருக்கலாம். என்ன சொன்னால் உள்ளீடு வந்து எத்தனையும் இருக்கலாம். 3ன்னு சொன்னால் இதில் A B C. அப்போ 3ன்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை சாத்தியமான வழிமுறை இருக்கும்? 9 சாத்தியமான வழிமுறை இருக்குது. அப்போ 0 0 0 2 வரும், 0 0 1 2 வரும், 0 1 0 2 வரும், 1 0 0 2 வரும். அடுத்தது 0 1 1 2 வரும், 1 0 1 2 வரும், 0 1 1 0 2 வரும், பேருந்து 1 1 2 வரும். அப்போ 9 விதமான வழிமுறைகளில் நாங்கள் இந்த உள்ளீட்டை வந்து உள்ளீட்டில் கொடுக்குற சிக்னலை வந்து டிஜிட்டல் வேல்யூவை வந்து மாற்றலாம். இப்போ இந்த ஏபிசிக்கு வந்து 0 0 2 கொடுக்கலாம். அதாவது இங்கேயும் உயர் வேல்யூ 0 வோல்டேஜ், இங்கேயும் 0 வோல்டேஜ், இங்கேயும் 0 வோல்டேஜை கொடுக்கலாம். அல்லது 1 1. அப்போ இங்கேயும் 5 வோல்டேஜ், இங்கேயும் 5 வோல்டேஜ், இங்கே 5 வோல்டேஜை கொடுக்கலாம். அல்லது இந்த இப்போ 0 1 0. அப்போ ஏயில் வந்து 0 வோல்டேஜ் கொடுக்கலாம், சியில் வந்து 0 வோல்டேஜ் கொடுக்கலாம், பியில் வந்து 5 வோல்டேஜை கொடுக்கலாம். அப்போ நாங்கள் ஏபிசியை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி கொண்டு போகலாம். ஆனால் அவுட்புட் வந்து ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த இதில் மாற்றேக்கல, இந்த வோல்டேஜை மாற்றேக்கல, இதுக்குள்ளே ஒரு சர்க்கிட் இருக்க போது, இங்கே வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கிட் இருக்க போது, அந்த எலக்ட்ரானிக் சர்க்கிட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கு, அதாவது உள்ளீடுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு அவுட்புட்டை வந்து ஒரு வெளியீடை கொடுக்க போது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கிட். உண்மையில் இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு டயோட்டால் செய்யப்பட்ட ஒரு சர்க்கிட்டோ உங்களோட டிரான்சிஸ்டரால் இருவாயால் முக்குருவாயால் செய்யப்பட்ட சர்க்கிட்ஸ் தான் இங்கே இருக்க போகுது. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம், இதைத்தான் சொல்லுவோம் படலைன்னு சொல்லி. அதாவது 3 அடிப்படை படலைகள் இருக்குது. அடிப்படை படலைகள் வந்து நான் மூன்று அதாவது ஓர் படலை என்று சொல்லுவோம், ஓர் கேட் என்று சொல்லுவோம். இதை சொல்லுவோம் படலைகள் அல்லது கேட்ஸ் என்று சொல்லுவோம். ஓர் படலை அல்லது ஓர் கேட்ஸ், அல்லது என் படலை அண்ட் AND அண்ட் படலை, அல்லது NOT நோட் படலைன்னு சொல்லுவோம். அப்போ இதில் பெரிய நாங்கள் விரிவாக பார்ப்போம். அதாவது ஓர் படலைன்னு சொன்னால் அங்கே என்ன சர்க்கிட்ஸ் இருக்கும், அண்ட் படலைன்ற அங்கே என்ன சர்க்கிட்ஸ் இருக்கும், அதே மாதிரி NOT படலைன்னு நோட் படலைன்னு சொன்னால் அங்கே என்ன சர்க்கிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். படலைன்னு சொன்னால் டிஜிட்டல். இப்போ இதில் பார்ப்போம் ஓர், அதாவது இது வந்து ஓர் படலை. இதுதான் படலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இன்புட், இதுதான் படலை. இதைத்தான் நாங்கள் நோட்டேஷனில் கொடுத்துருக்குறோம். ஓர் படலை நீங்கள் கீரைகளை இப்படி இதில் ஒரு வளைவு, இதில் வந்து இப்படி கீறுவீங்க. ஸோ இதே மாதிரி இதில் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு வளைவு இருக்கும். இதில் இப்படி கீறி விட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து அவுட்புட் Y. அவுட்புட் வந்து இதில் இருக்கிற வோல்டேஜ், இதில் 0ன்னு சொன்னால் இதில் இருக்கிற வோல்டேஜ் தான் உங்களோட அவுட்புட்டாக வரும். அடுத்த இது வந்து இன்புட் ஏயும் பியும், A B.
அப்போ இதைத்தான் படலை. அப்போ படலையில் இந்த ஓர் படலையில் இருக்கிற சர்க்கிட் வந்து நாங்கள் 2 டயோட்டா வச்சு நாங்கள் ஓர் படலையை வந்து நாங்கள் உருவாக்கலாம். இந்த 2 டயோட்டையும் வச்சு நாங்கள் ஓர் படலை உருவாக்க போகிறோம். அவுட்புட் வந்து இதில் வரப்போகுது. அப்போ இதை வந்து உங்களுக்கு தெரியும், டயோட்டான்னு சொன்னால் நாங்கள் முதலே பார்த்துருக்குறோம். டயோட்டை வந்து ஒரு இலட்சிய இருவாயின்னு சொன்னால் நாங்கள் அங்கே இலட்சிய இருவாயை 2 சுவிட்சாக போடலாம். இந்த இலட்சிய இருவாயை காட்டி போட்டு 2 சுவிட்ச், அதாவது முன்முக கோடலில் இருந்தால் அந்த சுவிட்ச் ஒன்றா இருக்கும், பின்முக கோடலில் இருந்தால் ஆஃபாக இருக்கும். அப்போ இங்கேயும் வந்து ஒன் ஆஃப்ன்ட்டு பார்க்க போகிறோம். ஒன்றுன்னு சொன்னால் 1, ஆஃப்ன்ட்டு சொன்னால் 2. அப்போ உங்களுக்கு உண்மை அட்டவணையில் இதுகள் தான் சாத்தியமான வழிமுறைகள். சாத்தியமான வழிமுறைகள் என்று சொன்னால் 2ம் ஆஃபாக இருக்கலாம். ஆஃப்ன்ட்டு சொன்னால் 0, நான் இங்கே எடுக்கிறேன். ஆஃப்ன்ட்டு சொன்னால் 0, 1ன்னு சொன்னால் 1. அப்போ இதில் கருத்து 2ம் ஆஃப், 2 சுவிட்சும் ஆஃப், ஒரு சுவிட்ச் ஆஃப், இந்த சுவிட்ச் ஆஃப், இந்த சுவிட்ச் ஆன், 2வது. அடுத்த 1 0ன்னு சொன்னால் A ஆன், B வந்து ஆஃபாக இருக்கும், ஒர்க் பண்ணாது. அடுத்த 1 1ன்னு சொன்னால் 2 சுவிட்சும் மூடி இருக்கு. அப்போ அப்படி இருக்கையில் எங்களுக்கு அவுட்புட் என்னென்று வருது, வைன்றது எங்களோட அவுட்புட் வந்து இதில் இருக்கிற வோல்டேஜ் வந்து என்னென்று வருதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் இது குறுக்க இருக்கிற வோல்டேஜ், இதுக்கு குறுக்க இருக்கிற வோல்டேஜ்ன்னு சொன்னால் இதில் 0 வோல்டேஜ் தான், இதில் 0 வோல்டேஜ். இது குறுக்க இருக்கிற வோல்டேஜ் வந்து வைன்னு தான் வரும். அப்போ இதில் இருக்கிற வோல்டேஜை நாங்கள் கணிக்கணும். இப்போ பார்ப்போம், 2ம் திறந்திருந்தால் ஆஃப், 2ம் இது ஆஃப், 2ம் 0 0. இப்போ 2ம் 0 0 இருக்குது. அப்போ 2ம் திறந்திருந்தால் என்ன நடக்க போகுது, இங்கே வந்து இந்த சுற்றில் மின்னோட்டம் ஓடாது. இப்போ மின்னோட்டம் ஓடாதுல என்ன நடக்க போகுது, இதில் இருக்கிற அழுத்தம் தான் இதுலேயும் இருக்கிற அழுத்தம். அப்போ வையில் இருக்கிற அழுத்தம் வந்து 0. அடுத்த வந்து ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கு, அதாவது இந்த சுவிட்ச் A வந்து ஆஃப், இதை வந்து Bயை வந்து ஒன்றாக்கி விடும். ஒன்றாக்கி இருந்தால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த சுவிட்சில் மின்னோட்டம் ஓடும். இப்போ மின்னோட்டம் ஓடும். அப்போ மின்னோட்டம் ஓடுமெண்டா இதில் இருக்கிற 0 வோல்டேஜ்ன்னு சொன்னால் இதில் இருக்கிறது 5 வோல்டேஜ். அப்போ இது வந்து 5 வந்து 5 வோல்டேஜ்ன்ட்டு வரும். அப்போ 5 வோல்டேஜ்ன்னு சொன்னால் அது உயர்வு. அப்போ நாங்கள் 0 வோல்டேஜை வந்து 1 போடுறோம், 5 வோல்டேஜை வந்து 0 வோல்டேஜை வந்து 0 போடுறோம், 5 வோல்டேஜ்ன்னு சொன்னால் 1 போடுவோம். டிஜிட்டல் அதை குறிக்கிறது நாங்கள் இதில் தர்க்கம் 0 குறைவு 3. அப்போ இதில் வந்து 5 வோல்டேஜ்ன்றபடியாக இதை வந்து நாங்கள் 1 எடுக்கிறோம். அதே மாதிரி மற்றதை நீங்கள் மூடினீங்கன்னு சொன்னால், இதை மூடிட்டு இதை திறந்து விட்டீங்கன்னு சொன்னாலும் அதே மாதிரி தான், சேம் ஒரே மாதிரி தான் இருக்க போது. ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணி இருந்தால் கட்டாயம் இதில் 5 வோல்டேஜ் வரும். இப்போ பார்ப்போம், 2 மூடி இருந்தாலும் அதே முடிவு தான். என்னென்னு சொன்னால் இதுக்குள்ள இருக்கிற வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜாக வரப்போகுது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது ஏதாவது ஒரு வோல்டேஜ், ஏதாவது ஒரு ஏயோ பியோ ஏதாவது ஒன்று, அதாவது அதில் நீங்கள் ஒரு வோல்டேஜை கொடுத்தீங்கன்னா கட்டாயம் இங்கே இதில் ஒரு பல்ப் வச்சிங்கன்னா பல்ப் கட்டாயம் எரியும். தடையை மட்டுமல்ல, நீங்கள் ஒரு பல்பை நீங்கள் பூட்டிட்டு பார்க்கலாம், ஒரு பல்ப் வந்து இங்கே கட்டாயம் எரியும். அப்போ 2ம் திறந்திருந்தால் பல்ப் இதில் எரியாது. இப்போ பார்ப்போம் இது என்ன மாதிரி விளங்கப்படுத்தணும். இதை பயன்படுத்தி, அதாவது நீங்கள் இந்த டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி நீங்கள் இதை விளங்கப்படுத்தலாம். டிரான்சிஸ்டரை பற்றி என்னென்னு விளங்கப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால், இந்த அதில் இதாவது டயோட்டை வச்சு கொண்டு என்னென்னு விளங்கப்படுத்த போகிறோம்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் வடிவாக விளங்கப்படுத்தலாம். டயோட்டை வச்சு இதில் 2 டயோட் இருக்குது, D1 D2 இருக்குது. இதில் A இன்புட், B இன்புட். உங்களுக்கு தெரியும், ஒரு முன்முக கூடல் நீங்கள் ஒரு டயோட்டை வந்து முன்முக கூடலில் வைக்கணும்னு சொன்னால் இதில் கூட வோல்டேஜ் இருக்கணும். Aலையும் Bலையும் இருக்கிற வோல்டேஜ் வந்து இந்தியாவில் இருக்கிற வோல்டேஜை விட இதை C என்று வைக்கிறேன். இந்த சியில் இருக்கிற வோல்டேஜ் ஏ வந்து கூடவே இருக்கணும் வோல்டேஜ் C. அப்போ இதில் ஒரு நீங்கள் உயர்ந்த அழுத்தத்தை கொடுத்தா தான் என்ன நடக்கும், இதில் இருக்கிற வோல்டேஜ் வந்து 0. அப்போ இது ஒரு 1 இதில் நாங்கள் தொடுக்காமல் இருக்கைகள் இருக்கிற வோல்டேஜ் வந்து 0. அப்போ நாங்கள் இதில் இருக்கிற ஒரு வோல்டேஜை நாங்கள் இதில் வந்து உயர்வான வோல்டேஜ் என்ற கொடுத்தா தான் அந்த இதுக்கு வந்து முன்முக கூடலில் இருக்குது. அப்போ முதல் பாபம் 0 0. இந்த 0 0 எடுத்தீங்கன்னா இதுவும் 0, இதுவும் 0, இதுலேயும் 0 கொடுக்க போகிறோம். அப்போ இதுலேயும் 0, இதுலேயும் 0 வோல்டேஜ் கொடுக்க போகிறோம். கொடுத்து இதில் ஜாயின் பண்ணல, இது 2ம் ஜாயின் பண்ணல, இதில் 0 0 இருக்க போது. அப்போ நடக்க போதுன்னா இது ஒர்க் பண்ணாது. அப்போ இது திறந்தபடி இருக்குது. அப்போ இந்த டயோட் வந்து திறந்தபடி இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் அங்கே ஒரு அவுட்புட்டும் வராது. இப்போ வந்து பாபம் 0 1. அப்போ இது வந்து 0. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதில் இணைக்க போகிறோம். அப்போ இது வந்து 1 வந்துடும். இப்போ இது 1 வந்துடும். இப்போ இது வந்து 1 வந்துடும். அப்போ இது இணைச்சிருக்கிறோம். இப்போ இதில் 5 வோல்டேஜாக வந்துடும். அப்போ இந்த இது வந்து டயோட் வந்து முன்முக கூடலில் இருக்குது. முன்முக கூடலில் இருந்தால் உங்களுக்கு தெரியும், முன்முக கூடல்னு சொன்னால் இது மூடி இருக்குது, இது வந்து பின்முக கூடல்லான் இருக்கு. ஏன் பின்முக கூடல் இங்கே இது ஒர்க் பண்ணாது. அப்போ இது வந்து எப்பவும் திறந்துருக்கு. அப்போ திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற வோல்டேஜ், இதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, 5 வோல்டேஜ். அப்போ இது வந்து ஒரு
இதுக்குரிய ஒரு தடையும் இல்லை. அப்போ இதில் இருக்கிற வோல்டேஜும் 5 வோல்டேஜ். அப்போ 5 வோல்டேஜ்ன்றா 1, அப்போ 1 போடுறோம். அப்போ இதே மாதிரி தான் மற்றது. இப்போ இதை நீங்கள் திறந்துட்டு மற்றதை மூடி வச்சிங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் வரப்போகுது. இப்போ இதை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இது ஒன்று இதை திறந்து விடுங்க. இதை திறந்து விடைக்கு என்னடா போகுது, இது முன்முக கோடல் இருக்கும். இப்போ இது முன்முக கோடல் இருக்கும், அப்போ மூடி இருக்கும். இது பின்முக கோடல் இருக்கும், அது திறந்துருக்கும். அப்போ என்னடாகும் திருப்பியும். அப்போ இதுக்குள்ளே 5 வோல்டேஜ், இதில் இருக்கிற வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜ். அப்போ இதில் இருக்கிற வோல்டேஜும் வந்து 5 வோல்டேஜாக இருக்கும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு 1 வரும். 5 வோல்டேஜ் 1 எடுக்கும். அடுத்து ரெண்டும் ஒரே 5 வோல்டேஜ், இதில் 5 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா 2 முன்முக கோடலில் இருக்கும், 2 மூடி இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்க போகுது, இதில் வர்ற வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜ் வரும். அப்போ உங்களுக்கு 1 வரும். அப்போ இதில் வந்து உங்களோட ஓர் அட்டவணை, அதாவது ஓர் படலையில் வந்து அதில் உண்மை அட்டவணையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ம் 0 இருந்தால், அதாவது ரெண்டுலேயும் இன்புட், அதாவது ஏதாவது ஒன்றில் நீங்கள் இன்புட்டை கொடுத்தாலே அங்கே உங்களுக்கு பல்ப் எரியும். இதில் ஒரு பல்பை நீங்கள் போட்டினீங்கன்னா 2லையும் கொடுக்கணும் இல்லை, ஏயில் கொடுத்தா அல்லது பியில் உங்களுக்கு 5 வோல்டேஜை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பல்ப் எரியும். ஆனால் 2ம் திறந்துருக்கல பல்ப் எரியாது. இது வந்து பெருக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். உண்மையால் பெருக்கிறீங்கள தர்க்கப்படலைகள் இதில் வந்து 0 பெருக்கினா 0 1 பெருக்கேக்கில் 1 பெருக்கேக்கில் இங்கே வந்து நாங்கள் கூட்டுற மாதிரி எடுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு சிக்னல் இருந்தால் அது 1 1 0 1 தர 1. அப்போ இங்கே 0 எடுக்கிறீங்கள 1 தர 0 1. இப்போ இதில் இலகுவாக நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிற வழி 0, அதாவது 2 வந்து 0 இருக்கிற மட்டத்தில் உங்களுக்கு அங்கே அவுட்புட் ஒன்றும் பல்ப் எரியாது. ஏதாவது ஒரு முனை வந்து, அதாவது உள்ளீடு வந்து 1 இருந்தால் அல்லது ஒரு உள்ளீட்டில் நீங்கள் ஒரு வோல்டேஜை கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்து வரும். அதாவது பல்பை போட்டிங்கன்னா பல்ப் எரியும், அல்லது தடையை வச்சிங்கன்னு சொன்னால் தடையை கொடுக்க நீங்கள் ஒரு வோல்டேஜை நீங்கள் எடுக்கலாம். இதுண்ட குறியீடு, அதாவது இதுண்ட தர்க்க சமன்பாடு வந்து a + b, அதாவது இங்கே ப்ளஸ் ஓரன்ற இது வந்து ப்ளஸ் வந்து ஓரன்றதை குறிக்குது, ப்ளஸ் அண்டு ஓரன்றதை குறிக்குது. அதெல்லாம் நான் சொன்னேன். இப்போ 0 கூட்டினா 0 1 கூட்டினா 1 1 0 கூட்டினா 1 அல்ல 1 கூட்டினா 1. இது வந்து டிஜிட்டல். அப்போ நாங்கள் இது ஞாபகம் வச்சுக்கிறத சொல்கிறோம். நம்ம எதை கூட்டினாலும் இங்கே உங்களுக்கு 1 தான் வருது. இது ஞாபகம் வச்சுருங்க. இதுன்ற குறியீடு வந்து ப்ளஸ். அப்போ a + b வந்து y. அப்போ இது வந்து 0 1 இருந்தால் y வந்து 1. 1 + 1 1 அல்லது 1 + 0 1. 0 + 0 வந்து ஓர் 0 ஓர் 0 0. நான் ப்ளஸ் நாங்கள் இங்கே கதையக்கூடாது. 0 ஓர் 0. அடுத்தது பார்ப்போம் அண்ட். நாங்கள் ஓர் படலை பார்த்துட்டோம், அண்ட் படலைன்ற சுற்றை வந்து நாங்கள் இப்படி பார்க்கலாம். இதில் வந்து இது குறுக்க இருக்குது, அதே மாதிரி தான் இது குறுக்கிற பல்ப் நீங்கள் நினச்சி விடலாம். பல்ப் நினச்சிட்டு நீங்கள் பார்க்கலாம் பல்ப் என்ன மாதிரி எரியுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இதில் 5 வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். இதில் சாத்தியமான உண்மை அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 0 இல்லை இதுண்ட 4 சாத்தியமான வழிமுறைகள் இருக்குது உள்ளிட்டுண்ட. அப்போ 2ம் திறந்திருக்கேக்கில் பல்ப் எரியாது. ஒன்று மூடி இருந்தாலும் பல்ப் எரியாது. இந்த சுற்றில் பார்த்தீங்கன்னா 2ம் மூடி இருக்கிற கட்டத்திலான் பல்ப் எரியும். அதுதான் வித்தியாசம். முதல் பார்த்ததில் 2ம் திறந்திருக்கேக்கில் 0 மற்றும்படி 1 எல்லாம் சாத்தியம். ஆனால் இங்கே பார்க்கல 1 இருக்கேக்கில் மட்டும்தான் சாத்தியம், மற்றும்படி சாத்தியம் பல்ப் எரியாது. ஏன்னு சொன்னால் இந்த தடைகள் வந்து இந்த ஆளியல் வந்து தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் இதுண்ட குறியீடு வந்து இப்படி இதில் படலையை பார்த்தீங்கன்னா அண்ட் படலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதில் 2 இதில் இது a அவுட்புட், இது b அவுட்புட், அதே மாதிரி இது y இன்புட். இதுண்ட சமன்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் a.b என்று போடுவோம், டொட் போடுறோம் நாங்கள். a and b அது சமன் என்னத்துக்கு, அவுட்புட் y-க்கு சமனாக இருக்குது. அப்போ இதில் நாங்கள் போடேக்கில் 0 and 0 0 வருது. 1 a 1 b 1 இருந்தால் இங்கே 1 வரும். அடுத்து இப்போ பார்ப்போம் இதை பயன்படுத்தி என்ன மாதிரி நாங்கள் விளங்கப்படுத்த பார்ப்போம். அதாவது டயோட்டை பயன்படுத்தி, இதுவும் 2 டயோட்டால் ஆக்கப்பட்டிருக்கு சர்க்கியூட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இணைச்சிருக்கு. இப்போ இது வந்து இதோட இணைச்சிருக்கு, இது வந்து இதோட இணைச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வந்து 0 0, அதாவது 2ம் திறந்துருக்கு. அப்போ 2ம் திறந்துருக்கேக்கில் எங்களுக்கு 2ம் திறந்துருக்கேக்க என்னடாக்கம், இது டயோட் வந்து ஆஃபாக தான் இருக்க போஸ். அப்போ 2ம் திறந்துருக்கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
குறைஞ்ச இங்கே வந்து இந்த டயோட் வந்து ஒர்க் பண்ணாது. அப்போ ரெண்டும் திறந்துருக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் இதில் வந்து பார்க்கலாம். ரெண்டும் திறந்துருக்கேக்க இதில் வந்து சைவர் ரெண்டு வரும். இப்போ ஒன்றை மூடேக்கில் பார்ப்போம். ஒன்றை மூடேக்கு நடக்கும். ஒன்றோட நீங்கள் இதை மூடுறீங்க. அப்போ இதை ஒன்றை மூடுறீங்க. இது சைவர் வோல்டேஜ், இது 5 வோல்டேஜ். அப்போ இது 5 வோல்டேஜாக இருக்கல இந்த டயோட் வந்து ஒர்க் பண்ணாது. ஏன்னு சொன்னால் இது வந்து இங்கே உங்களுக்கு தெரியும், இது முன்மோக்கோடல் இருக்கணும்னு சொன்னால் இதில் இருக்கிற வோல்டேஜ் தான் கூடவாக இருக்கும். இந்த புள்ளியில் இருக்கிற வோல்டேஜ் தான் உங்களுக்கு கூடவாக இருக்கணும், இந்த புள்ளியில் இருக்கிற வோல்டேஜ் குறைவாக இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த ஏன்றதை நாங்கள் இங்கே போடல ரெண்டும் இது திறந்துருக்கு. அதே நேரம் இதில் சைவரை நாங்கள் இணைச்சோம்னு சொன்னால் இது மூடி இருக்கு. இந்த சைவர் இணைக்கல நாங்கள் இதை சைவர் இஞ்சான்னு நினைக்கிறோம். அப்போ இந்த சைவர் இணைக்க நினைக்கணும்னு சொன்னால் இது சைவராக இருக்கும், இது உயர் 5 இருக்கு, 5 வோல்ட் உயர் வோல்டேஜாக இருக்கும். அப்போ இது வந்து ஒர்க் பண்ணும். அப்போ இது மூடி இருக்கும். அப்போ இது மூடி இருந்தால் நடக்கும்னு சொன்னால் இது திறந்துருக்கு, இது திறந்துருக்கு. அப்போ இது எங்களுக்கு இந்த இதால் பிரச்சனை இல்லை. அப்போ இது மூடி இருந்தால் நடக்க மாட்டா, இதில் சைவர் வோல்டேஜ். அப்போ இதுலேயும் போய்க்கு நடக்கும், இதுலேயும் சைவர் வோல்டேஜ் வரும். அப்போ ரெண்டும் அப்போ இந்த மூடி இருக்கிறதால எங்களுக்கு சைவர் வோல்டேஜ் அங்கே வரப்போகுது. அப்போ 1 சைவர் அதே மாதிரி தான். ஏதாவது மாறி இருந்தாலும் அதே மாதிரி தான் வரப்போகுது. மாறி இருந்தாலும் உங்களோட மாறி இருக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மாற்றக்கலாம். நாங்கள் இப்போ எடுப்போம், இதை நாங்கள் 5 வோல்டேஜ் இணைப்போம். அப்போ இதில் 5 வோல்டேஜ் டேக்கில் இது பின்மோக்கோடெல்லாம் இருக்கு. ஏனெண்டா இதில் இருக்கிற வோல்டேஜ் 5 வோல்டேஜ். அப்போ இது திறந்துருக்கு. அப்போ இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சைவரில் 5 ஒன்று வந்து இணைக்க போகிறோம். இந்த சைவரோடு இணைச்சி விட போகிறோம். அப்போ சைவரோட இணைச்சி இதில் இருக்கிற வோல்டேஜ் வந்து சைவர். அப்போ என்ன போகிறோம், இதில் சைவர் இது இப்போ இது முன்முகக்கூடல் இருக்குது. அப்போ இது மூடி இருக்குது. அப்போ இது முன்முகக்கூடல் இருக்கிறபடியாக என்னடாக்கம்னு சொன்னால் அப்போ இதில் சைவர் வோல்டேஜ் என்றால் இதுலேயும் வயிலையும் வந்து சைவர் வோல்டேஜ். ஏன்னா இது வந்து ஒரு வெறும் கம்பியாக தான் இருக்கப்போ அப்போ இதுலேயும் ஒரு சைவர் வோல்டேஜ் வரப்போகுது. இப்போ பார்ப்போம் 1 அதாவது ரெண்டும் மூடிகிறது. ரெண்டும் இதோட தொடுத்திருப்போம். இதோட தொடுத்திருக்க என்ன நடக்கும், இதுலேயும் 5 வோல்டேஜ் இதுலேயும் 5 வோல்டேஜ் வரும். 5 வோல்டேஜ் இதுலேயும் 5 வோல்டேஜ் வரைக்கும் நடக்க போகுது. ரெண்டும் திறந்தான் இருக்கும், ரெண்டும் பின்முகக்கூடல் இருக்கும். இந்த என்ன சொன்னால் ஏன் பின்முகக்கூடல் இருக்குன்னு சொன்னால் இந்த முனை வந்து குறைஞ்ச வோல்டேஜ் இருக்குது, இந்த கூடின வோல்டேஜ் இருக்குது. இது வந்து குறைஞ்ச வோல்டேஜ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் டயோட்டில் நாங்கள் பார்த்தோம்னா முன்முகக்கூடல் இருக்கணும்னு சொன்னால் பேட்டரி அப்படி தான் நினைக்கணும். அதாவது இதில் தான் கூட வோல்டேஜ் இருக்கணும், இதில் குறைஞ்ச வோல்டேஜ் இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த முனையில் வந்து கூடின வோல்டேஜை கொடுக்குறோம். அப்போ இது ரெண்டு பின்முகக்கூடலே இருக்கும். அப்போ ரெண்டும் திறந்து தான் இருக்கு. அப்போ திறந்துருக்க என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த சுற்று வந்து இதுக்கு குறுக்க எந்த விதம் இதெல்லாம் சுற்றும் வந்து ஒர்க் பண்ணாது. அப்போ இதுக்கு குறுக்க இந்த சுற்றும் வந்து நான் இல்லாத மாதிரி தான் எடுக்கணும். அப்போ எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்கெல்லாம் மின்னோட்டம் ஓடாது. மின்னோட்டம் ஓடாண்டு இதில் வோல்டேஜ் வந்து சைவர். அப்போ இதில் வந்து வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜ். அப்போ இதில் 5 வோல்டேஜ்னால் வயலில் இருக்கிற வோல்டேஜ் வந்து 1. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இங்கே ஒன்றா இருக்கிற கட்டத்தில் தான் எங்களுக்கு அங்கே ஒரு வோல்டேஜ், அதாவது ஒரு சிக்னல் உண்டு அங்கே வருது. இதில் ஒரு பல்பை போட்டிங்கன்னா அந்த பல்ப் வந்து எரியும். அப்போ உங்களுக்கு இப்படியான இதெல்லாம் வந்து மாற்றலாம். இந்த டயோட்டுன்ற இந்த சர்க்கிட்ஸை வந்து நீங்கள் தர்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சில உங்களோட பரீட்சையில் வந்து இந்த என்னென்னு சொன்னால் டயோட் நீங்கள் முன்னுக்கே படிச்சிருக்கிறீங்க, இந்த முன்முகக்கூடல் பின்முகக்கூடல் படிச்சிருக்கிறீங்க. அப்போ இப்படியான அதாவது டயோட்டை வச்சுக்கொண்டு உங்களோட தர்க்கப்படலைகளை வந்து விளங்கப்படுத்துகிற மாதிரியும் உங்களோட கணக்கில் வந்து அங்கே போடலாம். அடுத்த வந்து பார்ப்போம் நோட் கேட். அப்போ முன்னுக்கு பார்த்துட்டோம். ஓர் கேட்டுன்னு சொன்னால் எந்த ஒரு உள்ளீடும் வந்து 1 இருந்தால் உங்களுக்கு 1 தான் வரும். அடுத்தது எண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்டில் வந்து 1 இருக்கலான்னு உங்களுக்கு சிக்னல் வரும். எண்டில் ஓரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைவர் 1 சைவர் 1 இருக்கல உங்களுக்கு அவுட்புட் Y வந்து 1 இருக்கு. எண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக 1 இருக்கல மட்டும்தான் அவுட்புட் வரும். இப்போ நோட்டில் பார்த்தீங்கன்னா இது இன்வெர்ட்டர்னு சொன்னால் இது சைவராக இருந்தால் இது 1 இருக்கும், இது 1 இருந்தால் சைவராக இருக்குது. அதுதான் இதில் போட்டிருக்கோங்க. ஏன்னா இன்வெர்ட்டர் இதுன்ற குறியீடு வந்து இதில் நாங்கள் பாரண்டு போடுறாங்க. இது கருத்து என்னென்னு சொன்னால் 1 சைவர், இது சைவரன்னு சொன்னால் சைவரண்ட பார் வந்து 1, அதாவது இன்வெர்ட், அதாவது அதுண்டு எதிர்த்தானம் சைவரண்ட எதிர் வந்து 1 பார் வந்து சைவர். அப்போ இதுண்டு அப்போ இது சைவராக இருந்தால் இது 1 மாற்றும், இது 1 இருந்தால் சைவர். இதுன்ற குறியீடு வந்து இதில் பெட்டி 1 போடணும், முக்கோணி, இதில் வந்து ஒரு வட்டம். அப்போ இதைத்தான் சொல்லுவோம் நோட் கேட்டுன்னு சொன்னால் நீங்கள் இதில் சைவரை கொடுத்தா இங்கே சிக்னல் வேறு.
இதில் சைவரை கொடுத்து இன்வெர்ட் பண்ணும். அப்போ இன்வெர்ட் இதில் சைவரை கொடுத்தீங்கன்னா இங்கே 1 காட்டும், இங்கே 1 கொடுத்தீங்கன்னா இங்கே சைவர் 2 காட்டும். உண்மையில் என்ன நடக்க போகணும்னு சொன்னால் இந்த இன்வெர்ட் பண்ணைக்கு என்ன நடக்க போனால் சிக்னலை இன்வெர்ட் பண்ண போகுது. இப்போ உங்களோட சிக்னல் வந்து இப்படி வருமானு சொன்னால் இது சைவர், இது 1, இது சைவர் 1, இது சைவர். அப்போ இதை தலைகளாக மாற்றும். உங்களோட இங்கெல்லாம் வந்து அவுட்புட் என்ன வரும், சைவராக இருக்கிற இடத்துல 1 வரும், 1 வரும், 1 இருக்கிற இடத்துல சைவர் வரும். அப்போ இன்வெர்ட் பண்ணும், சிக்னலை இன்வெர்ட் பண்ணும். அப்போ சைவராக இருக்கிற இடம் வந்து இங்கே சைவராக இருந்த இடம் இங்கே 1 வந்துச்சு, இங்கே 1 இருந்த இடம் இங்கே சைவராக இருந்தது. அப்போ உங்களோட எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் வந்து எங்கேயாவது நீங்கள் ஒரு சிக்னலை வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னலை வந்து நீங்கள் தலைகளாக மாற்றணுமென்னு சொன்னால் இந்த நோட் கேட்டை வந்து நீங்கள் அங்கே போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அங்கே தலைகளாக மாற்றலாம். அப்போ இது வந்து இந்த நோட் கேட் வந்து டிரான்சிஸ்டரால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து அவுட்புட், இப்போ இதில் வந்து இன்புட் இங்கே இருக்குது. அப்போ இந்த இவ்வளோ தான் அந்த படலை, இதுதான் நோட் தர்க்கப்படலை வந்து இந்த இதைத்தான் நாங்கள் நோட் தர்க்கப்படலைன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் விளங்கப்படுத்த போகிறோம், அதாவது டிரான்சிஸ்டரை வச்சு நீங்கள் விளங்கப்படுத்தலாம். இந்த டிரான்சிஸ்டரில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து ஆஃபாக இருந்தால், அதாவது இது வந்து ஆஃபாக இருந்து இல்லை சைவரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும், டிரான்சிஸ்டரில் பார்த்து நாங்கள் டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணுமெண்டா இது பேஸ், இது எமிட்டர், இது கலெக்டர். அப்போ இதில் வந்து பேஸில் வந்து அது அடியில் வந்து நாங்கள் ஒரு வோல்டேஜ், இதில் இருக்கிற வோல்டேஜ் ஈயை விட இது பியில் இருக்கிற வோல்டேஜ் வந்து கூடவே இருக்கணும். அப்போ இதுக்கு குறுக்க இருக்கிற அந்த வரிதாக்கல் பிரதேசத்தை உடைக்கணும்னு சொன்னால் இதுக்கு குறுக்க ஒரு வோல்டேஜ் வந்து 0.75 விட பி வோல்டேஜை வந்து நீங்கள் கூட கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இது ஒர்க் பண்ணும். ஆனால் இதில் வந்து இப்போ இது சைவராக இருந்த இதுவும் சைவர், இதில் சைவரை கொடுத்தீங்கன்னா இதுவும் சைவர், இதுவும் சைவர். அப்போ என்னடாக்கம் இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணாது. இப்போ டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாலும் என்னடாக்கம் இதுக்குள்ளால ஒரு கரண்ட் மூடாது. அப்போ இதுக்குள்ளால ஒரு கரண்ட் வந்து 0 பூஜ்ஜியம்ண்டா அப்போ இதில் இருக்கிற வயலில் இருக்கிற வோல்டேஜ் என்ன, இந்த வோல்டேஜ் ப்ளஸ் பி. அப்போ இதில் இருக்கிற வோல்டேஜ் வந்து என்னவாக இருக்கும், பியாக இருக்குது. அப்போ உயர்வாக இருக்குது. அப்போ எங்களுக்கு என்ன வருது, உயர்வான்னு சொன்னால் 1 எடுக்கிறோம். அப்போ சைவராக இருந்தால் அங்கே 1 வருது. இப்போ 1 இருந்தால் வோல்டேஜ் நீங்கள் அதை குறுக்க ஒரு வோல்டேஜை கொடுத்தீங்கன்ட்டா, அப்போ இது குறுக்க ஒரு 5 வோல்டேஜாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்னடாக்க போகுது, 5 வோல்டேஜை கொடுத்தீங்கன்னு சொல்கிறோம். பேட்டரி இதில் போட்டு பேட்டரி ஒன்றை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் முந்தைய பார்த்துருக்கோம், கடந்த வார நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். 5 வோல்டேஜை கொடுத்தீங்கன்னா இது வந்து இப்போ 1 இருக்குது. இது வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து 1 இருக்கும். அப்போ 1 இருந்தால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இதுக்குள்ளால ஒரு மின்னோட்டம் ஒன்று ஓட போகுது. இப்போ இதுக்குள்ளால ஒரு மின்னோட்டம் ஒன்று ஓட போகுது. அப்போ மின்னோட்டம் ஒன்று ஓடைக்கில் நாங்கள் கொடுத்த வோல்டேஜ் வந்து இந்த 6 எல்லு குறுக்க பிரயோகிக்கப்படும். அப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமமாக இருக்கும். இந்த வோல்டேஜ் வந்து சரியான குறைவாக இருக்கும். அப்போ அந்த குறைவை வந்து நாங்கள் போடுறோம், சைவர்னு சொல்லி போடுறோம். அப்போ இந்த டயோட் வந்து 1 ஆஃப்ல இருக்கும். அதாவது தான் இதில் இந்த கிராஃப் நாங்கள் விளங்கப்படுத்தினாங்க. அந்த ஐபி வந்து சைவராக இருந்தால், அதாவது ஆரம்பத்தில் இதில் வோல்டேஜ் வந்து நீங்கள் சைவர் வோல்டேஜை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஐபி வந்து சைவர், ஐபி வந்து சைவர்னா கட் ஆஃப், அதாவது கட் ஆஃப் ரீஜனுக்குள்ளே போயிடும். அப்போ வந்து அதால் எங்களுக்கு இது வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தது முதல். அப்போ எங்களுக்கு 1 சொல்லி வந்தது. அப்போ டிரான்சிஸ்டரை வச்சு நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கணும் உங்களோட நொட்படலைகளை. அடுத்து அப்போ நொட்படலை நேண்ட்ன்றது அன்படலையும் நொட்படலையும் சேர்த்து விட்டா அதைத்தான் சொல்லுவோம். இதில் வர எண்ணையும் இதை அண்டையும் சேர்க்குறோம், நொட்டையும் அண்டையும் சேர்த்து விட்டோம்னு சொன்னால் அதுதான் நேண்ட்ன்னு சொல்லுவோம். என்டி அது படலைன்னு சொல்லுவோம். என் படலை உங்களுக்கு தெரியும். என் படலைன்னு சொன்னால் ஏ டாட் பி, அதாவது 1 இருக்கேக்கலாம், அதில் உண்மை அட்டவணை 1 இருக்கேக்கலாம் 1 பேர். அப்போ நொட்டுன்னு சொன்னால் இதுண்ட ஆப்போசிட் நொட். அப்போ நொட்படலைன்னா என்ன செய்யும், இப்போ இது வந்து அண்டுக்குரியது. இப்போ இந்த நொட்டை நாங்கள் சேர்த்து விட்டோம்னு சொன்னால் என்ன நடக்க போகணும்னு சொன்னால் இதுண்ட எதிர். அப்போ இது சைவராக இருந்தால் 1 வரும், இன்வெர்ட். நொட்படலைன்ற இதுண்ட ஃபங்க்ஷன் என்ன, அதை இன்வெர்ட் பண்ணும். அப்போ சைவரண்டா 1 ஆக்கும், சைவரண்டா 1 ஆக்கும், சைவரண்டா 1 ஆக்கும், 1 சைவராக்கும். அப்போ இதுண்ட நேனுண்ட உண்மை அட்டவணை வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. நேன் உங்களுக்கு இதில் தனியாக 2 இதில் ஏயும் 1 இருக்கேக்குள்ள அவுட்புட் பெறணும், 1 பெறணும்னு சொன்னால் நீங்கள் அன்படலையே யூஸ் பண்ணலாம். இப்போ 1 இருக்கேக்குள்ள சைவர் வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு நேன்
அதாவது நோட்படலையை நீங்கள் வந்து சேர்க்கணும். அப்போ இதுன்ற குறியீடு, அதாவது அன்படலை, இதில் வந்து அன்படலையை நான் இதில் கீறி இருக்கிறேன். அடுத்தது வந்து நோட்படலையும் இதில் நான் கிடைக்கல அண்ட் என்னடா இதில் ஏபி. அப்போ இதுன்ற சமன்பாடை நீங்கள் எழுதலாம் a.b. இப்போ y வந்து இது y, இதுன்ற இன்புட் வந்து அதாவது இதுன்ற உள்ளீடு வந்து a.b. அது இதுன்ற அவுட்புட் என்னென்று வரும், அப்போ எக்ஸ் ஒய் என்று வரும். இது இதுன்ற y என்றால் இது y, இதுன்ற அவுட்புட் வந்து இது எக்ஸ் என்று எடுக்கிறேன். அப்போ y வந்து எக்ஸ் பார் என்று வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக எனக்கு a.b இருக்குது. அப்போ a.b பார்ன்னு சொல்லி உங்களுக்கு மேலே ஒரு குறியீடு போட்டிருக்கேன்னு சொன்னால் இது இன்வெர்ட் பண்ணும். இது ஒன்றண்டா இது சைவர், இது சைவரண்டா ஒன்று. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் குறியீடு போடலாம். என்னன்னு சொன்னால் இந்த குறியீடு இப்போ ஆன் படலையை வந்து என்ன செய்யலாம், இது ஆன் படலை. ஆன் படலையை நாங்கள் கீறுறது இப்படி. இப்போ இதில் இருக்க நோட் படலையை நாங்கள் குறிக்கிறதுக்கு என்ன செய்வோம்டா, இதில் ஒரு புள்ளியை போடுவோம். இப்போ இது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் நோட், இது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் ஆண்ட். அப்போ இது இந்த குறியீடு வந்து இது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் ஒன்றா பாவிக்கிறோம். அப்போ உங்களுக்கு இதை என்னென்று உருவாக்குறோம்னு சொன்னால் ஒரு அன்படலையும் ஒரு நோட்படலையும் வச்சு நீங்கள் ஒரு நேன் படலையை உருவாக்கலாம். அப்போ ஞாபகம் வச்சுருக்கணும், நேன்னு சொன்னால் ஒன்றும் இருக்கேக்கில் சைவர் வேறும் உண்மையாட்டவனை மிச்சம் அங்கே பல்ப் எரியாது. மற்ற நேரங்கள் இங்கே சைவரும் இருக்கேக்கில் பல்ப் எரியும். அப்போ உங்களோட தேவைகளை பொறுத்து உங்களோட டிஜிட்டல் சர்க்கியூட் இப்போ ஒரு இதுக்கு குறுக்கால ஒரு மின்னோட்டமோ அல்லது மின்னோட்டம் பாயணும்னு சொன்னால் நீங்கள் சைவரை தெரிவு செய்யலாம். அல்லது மின்னோட்டம் ஓடக்கூடாது, இது ஒன்றுமா இருக்கல மின்னோட்டம் இதுக்குள்ள ஓடக்கூடாதுன்னு சொன்னால் அது இந்த இதில் சைவராக வரும். நேன் படலையை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அது சைவராக வரும். அடுத்த பார்ப்போம் நோர். அதே மாதிரி அண்டுக்கு என்ன மாதிரி நேண்ட் இருக்குன்ற மாதிரி ஓர்படலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் முதலே பார்த்துட்டோம். ஓர்படலை வந்து சைவரமாக இருக்கேக்கில் மட்டும்தான் சைவராக இருக்குது. மற்றும்படி ஏதாவது ஒரு இன்புட் இருக்கேக்கில் எங்களுக்கு அவுட்புட் கட்டாயம் இருக்குது. இப்போ அதில் குறியீடு வந்து இப்படி இருக்கும். இதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஒரு இது வந்து ஒன்றாக இருந்தால் இது என்னவாயும் இருக்கலாம். அதாவது இது ஏ வந்து என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே வரப்போகிறது வந்து ஒன்று. அப்போ ஏ வந்து சைவராக இருக்கிற கட்டத்தில் தான் என்ன நடக்கும், எங்களுக்கு ஏ வந்து சைவராக இருக்கேக்கில் தான் சைவர் வரும். ஏ வந்து என்னவாக இருந்தாலும் ரெண்டும் சைவராக இருந்தால் தான் எங்களோட சைவர் வரும். உதாரணத்துக்கு நான் இதே திருப்பி கீறேன். இப்போ இதை வந்து சைவரண்டு எடுக்கிறோம். அப்போ கட்டாயம் இது சைவராக வரணும்னு சொன்னால் கட்டாயம் இது சைவராக இருக்கணும். அப்போ மற்றும்படி இது நீங்கள் இது ஒன்றா இருந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏயை பற்றி இதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்னென்னு சொன்னால் இது ஏதாவது ஒன்றா இருந்தால் கட்டாயம் அவுட்புட் வந்து ஒன்றா வரும் ஓர்படலையில். இப்போ நீங்கள் இதை இன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இப்போ இதுண்ட உண்மை அட்டவணை தான் இது. அப்போ இதை வந்து நீங்கள் இன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் என்ன, இதில் ஒரு நோட்படலையை வந்து நீங்கள் இணைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், இது பாராக மாற்று. இதுண்ட ஆப்போசிட், இது ஒன்றா இருந்தால் இது சைவராக இருக்குது, இது சைவராக இருந்தால் இது ஒன்றா இருக்குது. அப்போ இதை நீங்கள் மாற்றேக்கில் இது சைவராக இருக்கபடியே ஒன்று வரும். இங்கே ஒன்று இருக்கபடியே சைவர் வரும். அப்போ இங்கே வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நோர்படலையில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், அதாவது சைவராக இருக்கிற கட்டத்தில் அந்த படலை வந்து சிக்னலை கடத்தும் அல்லது உங்களுக்கு ஒரு பல்ப் எரியுமோ அவுட்புட் ஒன்று உங்களுக்கு வரும். மற்றும்படி மற்ற எந்த விதமான சந்தர்ப்பத்திலையும் வந்து உங்களுக்கு அங்கே சிக்னல் வந்து வராது. இது வந்து உங்களோட அடிப்படை படலை இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் அடிப்படை படலையை வச்சுக்கொண்டு இந்த ரெண்டு அடிப்படை படலையும் வச்சுக்கொண்டு ஏனைய படலை நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உங்களோட லாஜிக் வந்து உங்களோட சர்க்கியூட் வந்து என்ன மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 3 அடிப்படை படலை, அதாவது அண்ட் ஓர் நாட். அப்போ இந்த 3ம் தான் ஒரு அடிப்படை படலைகள். இந்த 3 படலைகளையும் வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா படலைகளையும் வந்து நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அவுட்புட், அதாவது y வந்து உங்களுக்கு மினிமமாக மேக்சிமமாக எப்படி வரணுமென்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட படலைகளை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இப்போ இதில் வந்து அடுத்த இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து குறியீடுகள் வந்து அதாவது சமரி வந்து இது வந்து இன்வெர்டர்ன்னு சொல்லுவோம். அதாவது நோட் படலையை வந்து இன்வெர்டர், அதாவது ஏன்னு சொன்னால் ஏ பார் ரெண்டு வரும். அண்ட் படலைன்னு சொன்னால் அதோட குறியீடு வந்து a.b, அவுட்புட் வந்து அதோட சமன்பாடு வந்து a.b. அடுத்து ஓரன்னு சொன்னால் a+b என்று வரும். அடுத்த இதில் வந்து என்னென்னு சொன்னால் இதுண்ட அதாவது நேன் கேட்டை பயன்படுத்தி இதில் கனவிதம் அதில் வந்து நிறைய விதமான எக்ஸசைஸ் இருக்குது. அதாவது நிறைய விதமாக நீங்கள்
இதை நிறைய விதமான கணக்குகள் இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா ஒரு நேன் படலையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஓர் படலையை வந்து உருவாக்கலாம். உங்கள்கிட்ட நேன் படலை தான் இருக்குது. உங்கள்கிட்ட இந்த 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 நோட் படலை வந்து உங்கள்கிட்ட இல்லை, கடையில் வாங்கணும், போய் கடையில் வாங்கணும். ஆனால் உங்கள்கிட்ட நேண்ட் இருக்குது. அப்படி இருந்தால் நீங்கள் அதை வச்சுக்கொண்டு நோட் படலையாக வந்து இதை வந்து நீங்கள் உருவாக்கலாம். எப்படின்னு சொன்னால் இந்த நேன் படலை உங்களுக்கு தெரியும். நேன்னு சொன்ன நேண்ட அட்டவணை உங்களுக்கு தந்துருக்கு ஏ ஏ ஏ டாட் பி. அப்போ ஏ டாட் பின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இதுதான் உண்மை அட்டவணை. உங்களுக்கு உண்மை அட்டவணை இருக்குது. அப்போ ஓர்படல் என்ன தெரியணும், இன்வெர்ட்டர். இதில் சைபர் வந்தால் இங்கே ஒன்று வரணும். அப்போ இதுதான் உங்களோட சைபர் வந்தால் இங்கே ஒன்று வரணும். அப்போ இதில் சைபரை கொடுக்க இங்கே உங்களுக்கு ஒன்று வரணும், இங்கே ஒன்றை கொடுக்க இங்கே சைபர் வரணும். அப்போ அதே மாதிரி தானே இங்கே ஏ பார்ன்னு வச்சுக்கலாம். ஏ பார். அப்போ இதில் ஒன்றை கொடுத்தா இங்கே சைபர் வரணும், சைபரை கொடுத்தா ஒன்று வரணும். அப்போ நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணி விட்டீங்கடா, ரெண்டு இன்புட்டையும் அதாவது ரெண்டு உள்ளுட்டையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஏயும் பியும் ஒன்று. இப்போ ஏஎம்பியை நான் இங்கே ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி வச்சுக்கிறேன். ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ நான் ஏக்கு ஒன்றை கொடுக்குறேன். ஒன்றை கொடுத்தா இப்போ ஏயும் பியும் என்ன, இப்போ பி வந்து இதில் இருக்குது. அப்போ ஏயும் பியும் ஒன்று, இது பியும் ஒன்று. அப்போ ஏயும் பியும் ஒன்றுன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது, உங்களோட அவுட்புட் வந்து ஒன்று, ஏ வந்து ஒன்று. ஆனால் இங்கே வந்து நாங்கள் அண்ட் படல் நேண்ட். அப்போ நேண்ட்ன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது, இது ஒன்றை என்ன செய்யும், நேண்டுக்கு வந்து இதில் நேண்டுக்கு எழுதிங்கன்னா இது சைவர் ஒன்று 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 சைவர். அப்போ இதில் வர அவுட்புட் என்னவா வரப்போகுது, சைவராக வரப்போகுது. அப்போ ஒன்றை கொடுத்தீங்கன்னா சைவராக வரும். அடுத்த சைவரை கொடுத்தீங்கண்டா இதில் சைவரை போட்டிங்கன்னு சொன்னால் பியும் சைவர். அப்போ இதுவும் சைவர் சைவர்ன்னு சொன்னால் இது வந்து ஒன்றா வரும். அப்போ ஒரு நேண்ட் படலையை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு ஓர் படலையை உருவாக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு நேன் படலை இருந்தால் அவங்களோட அண்ட் படலையை உருவாக்கலாம். ஏன்னு சொன்னால் இது இன்வெர்ட்டர் தானே. இப்போ இன்வெர்ட்டராக தொழிற்பட போகுது. இதில் பார்த்து ஏயும் பியும் நேன் படலை ஒன்று நான் போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு இந்த இதில் வர்ற சிக்னல் வந்து அவுட்புட் சிக்னல் வந்து இந்த சிக்னல் இதுதான் உங்களோட ஒன்று 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 சைவர் ரெண்டு வரப்போகுது. இப்போ என்ன செய்ய போன்னு சொன்னால் இது வந்து திருப்பி அங்கே மாற்ற போகுது. அப்போ இதில் வை வந்து ஒன்றாக இருந்தால் சைவராக இருந்தால் என்ன நடக்க போகுது, வை வந்து சைவராக இருந்தால் இது வந்து ஒன்றாக இருக்குது. அப்போ இதில் வர எல்லாம் ஒன்று 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 வரப்போகுது. இது ஒன்றாக இருந்தால் இங்கே சைவராக வரப்போகுது. அப்போ இது ஒன்று ஒன்றாக இருக்க சைவராக வரும். அப்போ உங்களோட கடைசியாக வரப்போகிறது என்ன, இந்த அண்ட் படலையும் வந்து நீங்கள் உருவாக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே இதுலேயும் அதாவது இந்த படலையை வச்சுக்கொண்டு அதாவது நேன் படலையை வச்சுக்கொண்டு நீங்கள் ஓர் படலையும் இதே மாதிரி நீங்கள் உருவாக்கி பார்க்கலாம். அடுத்த வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, அதாவது எக்ஸ்ஓர்ன்னு சொல்லுவோம். இதுன்ற படலை வந்து என்ன செய்ய போகணும்னு சொன்னால் இதுன்ற குறியீடு வந்து ஓர்ன்ற குறியீடு உங்களுக்கு தெரியும். ஓர்ன்ற சமன்பாடு வந்து இப்படி இருக்கும். எக்ஸ்ஓர்ன்னு சொன்னால் இதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்னும் ஒரு வளையத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். அது வந்து இதுன்ற சுற்று வந்து அதாவது இதில் ஒரு ரெண்டு ஓர் கேட்டை நாங்கள் போட்டிருக்கோம் இதே சமன்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா பி. அப்போ இதில் இருக்கிற இது ஏயாக வரும். இந்த இதில் ஏ. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பி. அப்போ இதில் வந்து பின்ற பாராக தான் இருக்கு. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இது பிஎண்டா இது பிஎண்டு இருக்கும். இது ஒரே பி. இது ஏண்டா இது ஏ பாராக இருக்குது. அப்போ இது இன்வெர்ட்டர். இது வந்து இன்வெர்ட்டராக தொழிற்பட போகுது. அப்போ இது ஏண்டா ஏ பார், இது பிஎண்டா பி பாராக வரப்போகுது. உங்களுக்கு தெரியும் இது அண்ட் படலைன்னு சொன்னால் இதில் வைக்கு பதிலாக என்னென்று போடலாம், ஏ டாட் பி என்று போடலாம், ஏ பி பார். இதில் என்னென்று போடுவீங்க, ஏ பார் பி. இது வந்து ஓர் படலை. அப்போ வைக்கு பதிலாக என்னென்று போடலாம், வை வந்து ரெண்டையும் ஒருக்கான குறியீடு ஏ ப்ளஸ் ஏ டாட் பி. அப்போ இது ரெண்டு இதுதான் உங்களோட வைன்ற பிரமாணம். இதுதான் வரப்போகுது. அப்போ இங்கே இதை நீங்கள் குறித்து பார்க்கலாம். அந்த ஓர்படலையே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்புட் வந்து ஓர்படலைக்கு இப்போ வந்து பார்த்து நாங்கள் முன்னுக்கு அதாவது சைவராக இருந்தால் மட்டும்தான் சைவராக இருக்கும், மற்றும்படி ஒன்றாக இருக்கும். ஆனால் எக்ஸோரன்னு சொன்னால் மாறி அதாவது ரெண்டும் வந்து ஒரே நம்பராக இருக்கல, ரெண்டு அவுட்புட்டுக்கு அதாவது ரெண்டு உள்ளீட்டுக்கும் வந்து நீங்கள் ஒரே நம்பரை கொடுத்தீங்கண்டா ஒரே தானம்ண்டா சைவர் அது ஒன்றுன்னு சொன்னால் அங்கே சைவர் தான் வரும். அதாவது ரெண்டும் வேறு உள்ளீடாக இருந்தால் அதாவது ஒன்று 5 வோல்டேஜ் ஒன்று சைவர் வோல்டேஜ் அல்லது ஒன்று சைவர் வோல்டேஜ் ஒன்று 5 வோல்டேஜ் அந்த கணத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே
ஒன்று ஒன்று என்ற வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வரும். அப்போ இதுதான் அங்கே வித்தியாசம். அங்கே ஓருக்கு வந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று தான் வந்துடும். ஆனால் இங்கே வந்து ரெண்டும் ஒரே இன்புட்டாக உள்ளீடாக இருந்தால் உங்களுக்கு அவுட்புட் அதாவது வெளியீடு வந்து சைவராக தான் வரும். மற்ற ஏதாவது ரெண்டும் வந்து வேறு இது ஒன்று அல்ல இது சைவர் ஒன்றாயிரம் கேட்கலாம் மட்டும்தான் ஒன்றாயிருக்கு. மற்றும்படி இது ஒன்று அல்லது சைவராக இருந்தால் அங்கே வந்து உங்களுக்கு சைவர் தான் வரும். அப்போ இதை தான் சொல்லுவோம் எக்ஸோரன்னு சொல்லி. வேணுமென்னு சொன்னால் உங்களுக்கு இது தெரியும், இதில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இதை நாங்கள் பின்னால் பார்ப்போம் என்னென்னு நாங்கள் இதுக்கு கோவை எழுதுறோன்னு சொல்லி. உண்மை அட்டவணை இதுக்கு நாங்கள் எழுத நாங்கள் பின்னால் பார்ப்போம். இப்போ அதே மாதிரி நாங்கள் இதில் உண்மை அட்டவணை நாங்கள் இதுக்கு இங்கே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா எளிய இலக்க சுற்றுக்களுக்கான தர்க்க கோவைகளை எப்படி எழுதுறான்னு சொல்லி, அதாவது உங்களோட சமன்பாட்டை வந்து எப்படி எழுதுறான்னு சொல்லி நாங்கள் அடுத்த இப்போ நான் முதல் பகுதியில் வந்து பார்த்தது வந்து என்ன அதோட விளக்கங்கள், அதாவது படலைகளை பற்றி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து அந்த என்ன மாதிரி இப்படி உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட், ஒரு படலை சர்க்கியூட் தந்தால், ஒரு சுற்று தந்தால், அந்த சுற்றுலேருந்து என்ன மாதிரி தர்க்க கோவையை வந்து நீங்கள் எழுதணும். அது சிம்பிள். இதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதே என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், படலை உங்களுக்கு தெரியும். அந்த நோட்டேஷன் வந்து இது ஏ இருந்தால் இது ஓர்ன்னு சொன்னால் இது ஏ ஓர் பி, அண்டாக இருந்தால் உங்களுக்கு ஏ டாட் பி என்று வரும். அப்போ இதில் இது ஓர் கேட், இது அண்ட் கேட், அண்ட் படலை. அப்போ ஓரன்னு சொன்னால் இது இதில் ஏ இருக்குது, இதில் பி இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி என்று வரும். அப்போ இதில் இருக்கிற இன்புட் வந்து ஏ ப்ளஸ் பி. இதில் இருக்கிறது என்ன, இதில் ஏ அண்டு இருக்குது. அப்போ இங்கே அண்டுக்கு என்ன ரெண்டு இதை நீங்கள் எக்ஸ் என்று எழுதுங்க, சி என்று எடுப்போம். அப்போ இதில் இருக்கிறது சி, இதில் இருக்கிறது ஏ. அப்போ என்னென்ன வர போகுது, ஏ டாட் சி. அப்போ அதை நாங்கள் என்னென்று போடலாம், ஏ சிக்கு பதிலாக என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி. மாறியும் நாங்கள் எடுக்கலாம். என்ன சொன்னால் நாங்கள் இந்த இன்புட்டை மாறி இதாக போடுறத பொறுத்து நாங்கள் சி டாட் ஏ என்றும் போடலாம். அதான் இதில் சி டாட் ஏன்னு இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து இதே மாதிரி இதில் நாங்கள் மாற்றியும் எழுதலாம். உங்களுக்கு அது உங்களோட சிலபஸில் இல்லை. நாங்கள் ஏ டாட் பியை வந்து பி டாட் ஏ என்றும் எழுதலாம், அல்லது ஏ ப்ளஸ் பியை வந்து பி ப்ளஸ் ஏ என்றும் எழுதலாம். ஏன்னா நாங்கள் இன்புட்டை மாறியும் கொடுக்கலாம். இப்போ இது வந்து ஏ என்று கொடுத்தா என்ன, இது ஏ என்று கொடுத்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். அதுக்கேற்ற மாதிரி இதே பி என்று கொடுத்தீங்கன்னா ஏ டாட் பி என்று வரும். அடுத்து இது பி என்று கொடுத்தீங்கன்னா பி டாட் பி என்று வரும். இப்போ ரெண்டுக்கும் உரிய அங்கே அவுட்புட் வந்து ஒன்றாத்தான் வரும். நீங்கள் போட்டு பார்க்கலாம், ஒன்றாத்தான் வரும். அப்போ உங்களுக்கு கடைசியாக வர சமன்பாடு வந்து, அதாவது தர்க்க கோவை வந்து உங்களுக்கு இதே மாதிரி வருது, ஏ ப்ளஸ் பி டாட் ஏ ஓர் பி அண்ட் ஏ என்று வருது. அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் தர்க்கப்படலையும் எழுதலாம். என்னென்னு சொன்னால் உங்களோட இதில் வந்து ஏ வந்து ஏ சைவர், இது எடுப்போம், ஏ சைவர், இது சைவர், பிஎம் சைவர், இதுவும் சைவர். அப்போ ஏ மூன்றும் சைவராக இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் ஏ ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் சைவராக இருந்தால் இங்கே வந்து இதுக்கு வர விட வந்து சைவர். அப்போ இப்போ சைவரும் டாட் சைவர். அப்போ சைவர் டாட் சைவர் என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா சைவர். அப்போ கடைசியாக வர்றது என்ன, சைவர். அப்போ உங்களுக்கு வரப்போகிற வந்து சைவர். அப்போ அதுதான் இதில் காட்டி. முதல்ல ஏ ப்ளஸ் பி எழுதுங்க. ஏ ப்ளஸ் பி எழுதினீங்கன்னு சொன்னால் ஈஸி. ஏ ப்ளஸ் பி உங்களுக்கு தெரியும், அட்டவணை வந்து சைவர் ஒன்று. அப்போ இது உங்களுக்கு இந்த பெருமானம் உங்களுக்கு அங்கே தெரியும். அப்போ இந்த பெருமானம் வந்து உங்களுக்கு இதில் வச்சுருக்கிறோம். ஏ ப்ளஸ் பி இந்த அட்டவணை உங்களுக்கு வச்சுருக்கிறீங்க, அந்த அட்டவணை வந்து வச்சுருக்கிறீங்க. அடுத்த இதுக்கு தானே நாங்கள் போட போகிறோம் பி. அப்போ இதோட இதை பார்க்க போகிறோம், டொட் பண்ண போகிறோம். இதுக்குரிய இங்கே இருக்குது இந்த சமன்பாடு. அதாவது ரெண்டும் ஒன்றாக இருந்தால் தான் ஒன்று வரும். ஏதாவது ஒன்று சைவராக இருந்தால் அங்கே சைவராக வந்துச்சு. அப்போ இதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சைவர் டாட் சைவர் சைவர் 1.01 சைவர் டாட் சைவர் 1.11 சொல்லி அங்கே வருது. அடுத்த வந்து இதில் பார்க்க போகிறீங்க. அடுத்தது வந்து அதே மாதிரி இதில் இன்னும் ஒரு சுற்று. இப்போ இதில் வந்து நான் கூடுதலாக மினக்கடப்பட போகிறையில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இது இப்படி ஒரு சுற்று தந்திருக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும் இது ஏண்டா இது ஏ பார், அதாவது இன்வெர்ட்டராக தொழிற்படும்.
அடுத்து இதில் பி என்று போட்டிங்கன்னு சொன்னால் இதில் பி இருக்குது ஏன்னு சொன்னால் இது குறுக்க ஒன்றும் இல்லை இது பி என்று இதுலையும் பி தான் இருக்கும் பி பார் இங்கே வருது இந்த பி பார் இங்கே பி என்று வருது அப்போ ஏ பி என்று சொன்னால் y என்று எழுதலாம் y நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் yக்கு பதிலாக என்ன வர போகுது இது வந்து ஏ பார் டாட் பி அடுத்த இதில் பி பார் இருக்குது அப்போ இதுக்கு என்ன இங்கே வரப்போகுது இதில் பி பார் இருக்குது இதில் y டேஷ்ன்னு இருக்குது அப்போ y வந்து இதில் இருக்கிற y வந்து இதில் இருக்கிற y டேஷ் ப்ளஸ் ஓர் கேட் அணைஞ்சல பி பார் இதில் இருக்கிற அவுட்புட் பி பார் இப்போ நாங்கள் இதில் y டேஷுக்கு பதிலாக என்ன போடலாம் ஏ டாட் பி அப்போ இதில் வந்து ஏ பார் டாட் பி ப்ளஸ் பி பார் இப்போ இதில் தர்க்க கோவையை நீங்கள் இதில் எழுதலாம் உங்களுக்கு ஏபி தெரியும் ஏ தெரியும் பி தெரியும் இதுதான் சாத்தியமான இது 0 இருக்கலாம் 1 0 இல்லை 0 1 அல்லது 1 1 இருக்கலாம் அப்போ இப்படி இருக்கையில் ஏ பாரன்றது உங்களுக்கு தெரியும் ஏ பாரன்றது இதில் இருக்கிறது இதில் ஏ பாரங்களுக்கு தேவை பி பாரும் தேவை அடுத்து பியும் தேவை அப்போ முதல் வந்து ஏ டாட் பியை நீங்கள் காணுங்க இதில் வந்து ஓர் கேட் அப்போ ஏ ஏ தெரியும் அப்போ நாங்கள் இது ரெண்டையும் டாட் பண்ணி விடுவோம் இது ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தந்திருக்கு அதாவது ரெண்டும் ஒரே நம்பராக இருந்தால் தான் ஒன்று வரும் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ டாட் பி அதாவது ஏ பார் இந்த குலத்தையும் பார்க்கணும் எங்கே ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது இப்போ இந்த கட்டத்தில் ரெண்டும் ஒன்றாக இருக்குது அப்போ இது மட்டும்தான் ஒன்றாக வரும் மிச்சமெல்லாம் சைவராக வரும் அப்போ இந்த அலுவல் முடிஞ்சுது அடுத்தது இதையும் பி பார் எங்களுக்கு பி பார் தேவை அப்போ பி பார் வந்து நாங்கள் இது 0 1 1 இது 1 1 0 2 வச்சுருக்கிறோம் அப்போ இது இன்வெர்ட் பெருமானமாக வரும் அப்போ இது ரெண்டையும் நாங்கள் ஓர் கேட் அப்போ ஓர் கேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0 இருந்தால் தான் 0 மிச்சம்படி உண்டு அப்போ 0 எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சரி 0 பார்க்கல இதெல்லாம் 0 இருக்குது அப்போ 0 இருக்கையில் மட்டும்தான் 0 மற்றும்படி உண்டு நீங்கள் மற்றதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை அப்போ உங்களுக்கு கடைசியாக வர்றது 1 1 1 0 அப்போ உங்களோட இப்படி ஒரு சுற்றி இருந்தால் நீங்கள் 1 0 போடைக்கு என்ன வருமானு சொன்னால் இது வந்து 0 அவுட்புட் வந்து 1 1 0 இதுதான் உங்களோட அவுட்புட் அப்போ 0 இருக்கையில் 1 வருது 1 1 0 இருக்கையில் 1 வருது இதாக இருக்கையில் 1 வருது அப்போ இதே மாதிரி நீங்கள் உண்மை அட்டவணைகளை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அடுத்த இதுக்கு நாங்கள் என்ன மாதிரி தர்க்க கோவை எழுதுறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதில் 3 இன்புட் இருக்குது அதாவது ஏபிசி அப்போ உங்களுக்கு தெரியும் இது ஏ டாட் பி டாட் சி என்று வரும் அடுத்த 3 டைம் ஓர் அடுத்த இது இஞ்சோட நினச்சிருக்கு அப்போ இது ஏ இது ஏண்டா இதுவும் ஏ இது இந்த பியை கொண்டு இதில் நினச்சிருக்கு அப்போ இது பி இந்த சியை கொண்டு இதில் நினச்சிருக்கு அப்போ சி இது வந்து இன்வெர்ட்டர் அப்போ பி என்றா பி பார் சி என்றா சி பார் இப்போ இது பி இது ஓர் கேட் அப்போ பி பார் ப்ளஸ் இது ரெண்டையும் ஓர் எடுப்பீங்க இந்த அவுட்புட் ப்ளஸ் இந்த அவுட்புட் அப்போ இதில் இருக்கிற இது வந்து ஏ அப்போ இங்கே வந்து ஓர் கேட் இந்த அன் கேட்ண்டா இதில் இந்த சிக்னல் டாட் இந்த சிக்னல் ஏ டாட் பி ப்ளஸ் சி இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்போ இதில் இருக்கிறது ஏபிசி அப்போ இது எக்ஸ் இது ஒய் என்று வைக்கிறேன் அப்போ இது என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்போ எக்ஸுக்குரியது என்ன ஏபிசி ஏ டாட் பி டாட் சி ஒய்யுக்குரியது இந்த இதில் போட்டிருக்கு இது வந்து ஒய்யுக்குரியது அப்போ உங்களோட தர்க்கப்படலையில் இது வந்து உங்களோட தர்க்க கோவையில் எழுதுறது வந்து சரியான சுலபம் அப்போ உங்களோட அடிப்படை படலைகள தத்துவம் தெரிஞ்சால் நீங்கள் அதை வச்சுக்கொண்டு இந்த தர்க்கப்படலையை வந்து நீங்களாக எழுதி கொண்டு போகலாம் இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் நான் சொன்ன வழிமுறைகளுக்களால் நீங்கள் இந்த தர்க்கப்படலையை வந்து நீங்கள் எழுதி கொண்டு போகலாம் இதில் வந்து முக்கியம் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ ஏ பார் இந்த பார் வந்து திருப்பி ஏஆ தான் வரும் என்னென்னு சொன்னால் ஒரு படலை இதில் போடுங்க ஏன்னு போட்டிங்கன்னு சொன்னால் இது ஏ பார் திருப்பி ஒரு நோட் கேட்டை போட்டிங்கன்னா ஏ பார் பார் அப்போ இது 0 இது 1 இருக்கும் திருப்பி இதுண்ட இன்வெர்ட் அப்போ 0 இருக்கும் அப்போ திருப்பி இது என்னென்று வர போண்டா ஏ என்று தான் வரும் அப்போ இது 0 திருப்பி பாருங்க இது 1 இது 0 இது திருப்பி 1 வரும் அப்போ திருப்பி ஏ தான் வருது அப்போ இதுவும் ஏயும் ஏண்ட 2 பாரும் சமனாகத்தான் இருக்கும் அப்போ அதுகளை வந்து கவனிக்கணும் நாங்கள் செய்யக்கல அங்கேயாவது நீங்கள் சுருக்கிறதுகளுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுருக்கலாம் ஆனால் உங்களோட சிலபஸில் வந்து அதாவது இதை இப்படி ஒரு கோவை இருந்தால் அதை வந்து நீங்கள் சுருக்கி கொடுக்கணுமெண்டு இல்லை அப்படியான சுருக்களுக்கான இந்த அச்சர கணிதத்தை பயன்படுத்த சொல்லி ஒரு இடம் சொல்லலை ஆனால் சிலதுகளை வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்தால் நல்லா நீங்கள் புத்தகங்களில் பார்க்கலாம் உங்களோட அச்சர கணித கோவை இதுகளை பார்க்கலாம் 1 பார் வந்து 0
சில அச்சர கணிதங்கள் இருக்குது. நீங்கள் அச்சர கணிதங்களை நீங்கள் ஓரளவு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்தது எப்படி வந்து ஒரு தரப்பட்ட தர்க்க கோவையை வச்சுக்கொண்டு, அதாவது ஒரு தர்க்க கோவை தெரிஞ்சால் என்னென்னு நீங்கள் ஒரு தர்க்க படலையை உருவாக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எண்ட் ஒரு அவுட்புட் பெறணும். இப்படி ஏபி ப்ளஸ் சி டாட் டி என்று இருக்கணும். இப்படி ஒரு இந்த அவுட்புட் வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு படலையை வந்து நீங்கள் உருவாக்கணும். அப்போ அது என்னென்னு உருவாக்குறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்படி உருவாக்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த படலையே தந்துருக்கு. அப்போ ஏ டாட் பி வரணுமென்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் இந்த படலை வேணும். அதாவது இந்த படலை இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யலாம், இதில் வர்றது வந்து ஏ டாட் பி என்று வேணும். ஒரு நேன் கேட் ஒன்று வேணும். அடுத்து சிடி. அப்போ இது ஏ, இது பி, அடுத்த சி, இன்னும் சி, இதில் டி. அப்போ இதில் வந்து உங்களுக்கு சிடி வரும். அடுத்து வந்து ரெண்டையும் நீங்கள் கூட்டணும்னு சொன்னால், அப்போ ஏபியையும் சிடியையும் இது கூட்டணும். இதெல்லாம் என்ன செய்யணும், இதை நீங்கள் இதில் ஒரு ஓர் கேட்டை போட்டு விட்டீங்கன்னு வரும் ஏபி ப்ளஸ் சிடி என்று வரும். அப்போ நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு சமன்பாடுகள் தெரிஞ்சால் கெஸ் பண்ணி நீங்கள் இது கோவைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை வந்து நான் முடிக்க இருக்கிறேன். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து, அதாவது இந்த மேலதிகமான விளக்கங்கள் வந்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம் வந்து 2, அதாவது இந்த கேட்டுகளை பற்றி பார்த்துருக்கிறோம். அண்ட் ஓர் அந்த கேட்டுகளை வந்து அதோட தர்க்கப்படலைகள அதாவது உண்மை அட்டவணை என்ன மாதிரி எழுதுறான்னு சொல்லி பார்த்து நாங்கள் அதே நேரம் அதோட கோவைகளை, அதாவது 2 அல்லது 3 பெயர்ப்புகளை கொண்டு எளிய இலக்க சுற்றுகளுக்கான தர்க்க கோவைகளை என்ன மாதிரி அதோட தர்க்க கோவைகளை வந்து எழுதுறேன்னு சொல்லி பார்த்தாங்க. ஒரு டிஜிட்டல் சர்க்கிட் தந்து அதுலேருந்து என்ன மாதிரி தர்க்க கோவைகளை எழுதுறேன்னு பார்த்தாங்க. கடைசியாக நாங்கள் பார்த்தோன்னாங்க தரப்பட்ட தர்க்க கோவைகளை ஒரு சுற்றுக்களாக மாற்றணும். உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்து இப்படித்தான் வரணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்ஸ், அதாவது டிஜிட்டல் அந்த தர்க்கப்படலையை வச்சுக்கொண்டு ஒரு சர்க்கிட்டை வந்து எப்படி உருவாக்குறன்றதை பற்றி கடைசியாக பார்த்துனாங்க. அதோட மீதி விளக்கங்கள் வந்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நான் விரிவாக ஆராய உள்ளேன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி வந்து இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.